தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் நிக்கியம். சார், இப்போ கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை இன்னைக்கு மேற்கொண்டிருந்தாரு. ரொம்பவே பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அந்த குழுமி இருந்த மக்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முண்டி அடிச்சு பலரும் மயக்கம் விழுந்து அப்படி அந்த இருந்த சூழ்நிலையில தற்போது பல செய்திகள் கொண்டிருக்கின்றன. பலர் உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்க கூடும் என்ற தகவல்கள் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சிலர் கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் கொண்டிருக்கிறதே சார். இது எந்த அளவுக்கு சார் இது உண்மை தன்மை வாய்ந்தது? நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்றதா, எந்த திட்டமிட்டும் திட்டமிடாத ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம பல முறை நேரே பார்த்ததுதான். சாதாரணமா இல்லை, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் லேட்டு. விஜய் பண்ணது மிக மிக அதான் சொல்ற சேடிஸ்ட். அவர் இந்த சம்பவத்துக்கு அவர் தான் பொறுப்பேற்று அவர் தான் போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விஜய் கைது பண்ணணும்னு தான் என்னுடைய கோரிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் முழுக்க முழுக்க அவருக்கான தாவேகாவுடைய நிர்வாகிகள் அவங்க தான் பர்மிஷன் வாங்கினது. அவங்க தான் என்ன, நீங்க ஏற்கனவே நம்ம போலீஸ் கிட்டத்தட்ட 15-18 நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பர்மிஷனை கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துல ஏங்க எந்த வித முன் அனுபவம் இல்லாத ஆட்களுங்க. நல்லா புரிஞ்சுங்க. புஷி ஆனந்த், அதே மாதிரி ஆதவ அர்ஜுன், அவங்களுக்குலாம் எந்த அனுபவம் இருக்கு? அவங்களுக்கு எந்த அனுபவம் கிடையாது அவங்களுக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்பாடே இல்லாத ஒரு விஷயம். அது 2 ஆம்புலன்ஸை அவரு தாவேகா கொடியை போட்டுட்டு நிற்கிறாங்க அந்த க்ரௌடில். இவர் கேட்குறாரு, எப்போ ஆம்புலன்ஸ் வாங்கப்பான்னு சொல்லிவிட்டு, என்னப்பா கொடி கட்டியிருக்கு, நம்ம ஆம்புலன்ஸ் ஆப்பான்னு கேட்குறாரு. 2 சாதாரண ஆம்பளைங்க. அதுக்கப்புறம் இப்போ 108 இந்த ஸ்டாம்பீடு இந்த பிரச்சனைகளில் குழந்தைகளே சொல்கிறாங்க. ஒரு 6-7 குழந்தைகள் மூச்சு விட முடியாமல் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் 6-7 குழந்தைகள் இருக்கு. பெண்கள் கிட்டத்தட்ட 13 பேர். இப்படி ஒரு சூழ்நிலை. நீங்கள் கிரௌடை போலீஸை கொண்டாந்து கரூருக்கு கொண்டாந்துட்டு கரூர் ஜிஹெச், கரூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரி இந்த இடத்துலலாம் இல்லாமல் அடுத்த கட்டமாக ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க திருச்சி கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை. இந்த விஷயத்தில் விஜய் செய்தது மிகப்பெரிய தவறு. போலீஸ் எந்த விதத்துலையும் யோசிக்காமல் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணணும். அவருடைய அடுத்த பரப்புரையை தடை செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பார்வையாக இருந்தது. நீங்கள் செந்தில் பாலாஜியை குறை சொல்கிறீங்க. நீங்கள் அவர் நடத்தினாருங்க முப்பெரும் விழாக்கு கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேர் கிரௌடு வந்துச்சு. ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் சொல்லுங்கள். ஒரு 30,000 பேர் நிற்க வச்சு உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டைமுக்கு வர முடியாத பக்கத்தை விஜய் நீங்கள் எப்படி செந்தில் பாலாஜியை பற்றி அரெஸ்ட் பண்ணுறீங்க? இது நீங்கள் குறை சொல்கிறீங்க. நீங்கள் எந்த தகுதி இருக்குது உங்களுக்கு? சினிமா வசனம் மாதிரி எல்லா இடத்துலையும் பேசிட்டு போகிற மாதிரி நினச்சிங்களா? இன்னைக்கு உயிர் போதேங்க, கிட்டத்தட்ட 2-3 உயிர் போயிடும். என்ன செய்ய போறீங்க நீங்கள்? தயவு செய்து நீ தனி விமானத்தை ரத்து பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இங்கே ஆஸ்பத்திரிக்கு பார்க்கணும். தலைவன்னா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுக்கு போகக்கூடாது, நேராக ஆஸ்பத்திரிக்கு யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள பார்க்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை விஜய் சந்திக்கணும். அவ்வளோதான் மாற்றாங்க. ஆமாம், மக்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, என்னுடைய பொழப்பு நான் பார்க்கணும், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் விஜயோடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னே புரியல. நீங்கள் 8:45 டைம் நாமக்கல்ங்க. ஆனால் கிட்டத்தட்ட அவர் 8:45 2:40 தான் அங்கே நாமக்கல் போனார். 8:45 நீங்கள் போலீஸில் சொல்லிட்டு நீங்கள் 2:40 போயிருக்கிறீங்க. இல்ல சார், அவரு மேபி அமெரிக்கா டைம் நினைச்சிருப்பாரு போல. அமெரிக்காவில் அதே மாதிரி 12 மணி ஆக்சுவலா கரூர்ல. போலீஸ் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் என்ன நினைக்கிறீங்க? தொண்டர் என்ன நினைக்கிறீங்க? விஜய், நீங்க ஏன் இப்படி ஒரு எந்த வித கட்டுப்பாடு இல்லாம எந்த பிளானும் இல்லாத ஒரு பயண திட்டம் ஏன் விஜய்? யாரை நினைக்க? அதான் சொல்றேன், உங்க பொழப்பு மட்டும் பார்க்கணும் போதும் முடிவு பண்ணிட்டீங்களா? எவன் செத்தா உனக்கு என்னங்கிற மாதிரி நீங்க இருக்கிறது நியாயமா? சொல்லுங்க பாப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் நாமக்கல்ல ஒரு 15 பேர் காயம், மயக்கம், அது ஒரு சூழ்நிலை.
கரூர்ல கிட்டத்தட்ட 60 பேர் நீங்க மயக்கம், என்ன ஓ! காயம், என்ன செய்ய போறீங்க? உங்களால பேச முடியல. ம். உங்களால பேச முடியல. நீங்க நின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கே கண்கூடா தெரியுது. அங்கங்க கீழ மயக்கத்துல விழுவுறாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல. என்ன? நீங்கலாம் என்ன விஜய்? நீங்க என்ன ஏன் இப்படி உங்களுடைய நிலைமைன்னு எனக்கு புரியல நானு. அதாவதுங்க, நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமா நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 34 கிலோமீட்டருங்க. நாமக்கல்லேருந்து கரூருக்கு ம். 34 கிலோமீட்டர். நீங்க பஸ்ல வரீங்க. 1 மணி நேரம் இருக்கலாம். 3 மணிக்கு நீங்க கிளம்பியிருந்தீங்கன்னா, 4, 4:30க்கு வந்திருக்கலாம். யார ஏமாத்த பார்க்குறாரு விஜய்? எனக்கு புரியல. என்னங்க ஒரு 10,00,000 பேர் இருப்பாங்களா இன்னைக்கு கரூர்ல? இல்ல உங்கள வரவேற்க வந்தது என்ன ஒரு 25,00,000 பேர் இருப்பாங்களா? என்ன நெனப்புன்றேன். ஏங்க அங்கங்க ஒரு 5,000 பேர் இருக்கலாங்க. என்ன? இந்த 5,000 பேருக்காக நீங்க நின்னு, வேலையிலே எல்லாத்தையும் தொல்ல பண்ணி, இன்னைக்கு காலையிலேருந்து ம். இன்னைக்கு டைம் என்னங்க? கிட்டத்தட்ட மணி 8 மணி வரைக்கும் கரூர், நாமக்கல் டிரான்ஸ்போர்டேஷன் போயிடுச்சு. சொல்லுங்க பார்ப்போம். 12 மணி நேரத்துக்கு மேல ம். போக்குவரத்து நிக்கிறதுக்கு. யாருமே முடியல. ஒரு அர்ஜென்ட்‌டுக்கு யாரும் போக முடியல. இதெல்லாம் விஜய்க்கு காதுல விழுவுதா? இல்ல சாடிஸ்ட்டா இது? எனக்கு புரியல. சாடிஸ்ட் தாங்க அப்படி இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் இதெல்லாம் ரசிப்பாங்க. தன்னுடைய தொண்டர்ன்னு நெனைக்கிற, தன்னுடைய உயிர்ன்னு நெனைக்கிறவங்கள, நீங்க வந்து டைம் பார்த்து வரணுமா இல்லையா? உங்களுக்காக ஒரு கூட்டம் அங்க நிக்குது. ம். 12 மணிக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10:30 மணிக்காவது அந்த கிரவுட் வந்திருக்கும். இல்ல ஒரு 11 மணிக்கு வந்திருக்கும். நம்ம எத்தன நிகழ்ச்சி லேட்டா வரீங்களே! ஒரு சாதாரணமா மன்னிச்சுக்கங்க என்னால வர முடியல. அப்படின்னு கூட சாதாரணமா சொல்ல முடியல விஜய் உங்களால. ஸோ இது 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 நீங்க சொல்லும்பொழுது என்ன தோணுது அப்டின்னா, திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸஸ் பிட்வீன் ஆக்டர் அண்ட் பொலிட்டிஷியன். அதாவது 100% ஆக்டருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் உண்டான சத்தியமா சொல்றேங்க. நீங்க வித்தியாசம் யாரா இதுதான். இருக்கட்டும். நீங்க அரசியல்லே பார்த்துருங்க. நீங்க இன்னைக்கு எடப்பாடிய எடப்பாடியார் எடுத்துங்க. போயிட்டு வராரா? ஆ எவ்வளோ எத்தன மாவட்டத்த கவர் பாருங்க. பண்றாரு? எடப்பாடிய பாருங்க. நீங்க வந்து ச சிஎம்ம பாருங்க. உதயநிதிய பாருங்க. தலைவர்கள எல்லாத்தையுமே பாருங்க. என்னங்க அப்படி உங்களுக்கு கிரவுட் வந்துருச்சு? என்ன அப்படி உங்க வண்டியே நவர முடியாத அளவுக்கு என்ன கூட்டம்? யார்கிட்ட டிராமா பண்றீங்க? எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான ஒரு இதெல்லாம் பார்த்தா, நீங்க அதாவது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஏன் ஒரு தவறான பாதைக்கு நீங்க கொண்டு போறீங்க? சொல்லுங்க நியாயமா இது? நான் அவர் பேச்சே விட்டுருங்க. நீங்க அவரோட பேச்சு எல்லாமே நான் தாண்டி இன்னைக்கு வந்து எனக்கு மன ரீதியா நானே பாதிக்கப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கிரவுடு, பாவம் அந்த குழந்தைங்க. சில பேரு விஜய பார்க்கணுங்கிறதுக்காக எத்தன மணி நேரங்க அது? 12 மணி நேரமா? அது 7 நியாயமா மணி இது? நேரம், உங்க 8 மணி வீட்ல நேரம் நடந்திருக்கா? இருந்திருக்காங்களாம் சார். ஆமாங்க. எந்த நியூஸ்லயே விதத்துல சொன்னாங்க. 60 பேருங்க. கிட்டத்தட்ட 60 பேரு. 30, மயக்கம் 40 போட்டு பேர் விழுந்திருக்காங்க. மயக்கம். லேடீஸ். இது அதாவது அடுத்த உயிர் மேல மரியாதையும், ஒரு அவங்களுக்கு மேல நீங்க ஒரு பரிதாபப்படாத நீங்க தலைவன் யாருங்க? நீங்க என்ன தலைவன் நீங்க? என்ன பண்ண போற நீ லைஃப்ல? இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க விஜய் நீங்க? ஒரு என்ன ஒரு இது டைம் மேனேஜ்மென்ட் இல்ல. ஒரு கிரவுட் மேனேஜ்மென்ட் கிடையாது. ஒரு ஆட்கள் இல்ல. அ நீங்க ஆதவ அர்ஜுனையும், புசி ஆனந்தையும் வச்சுக்கிட்டு என்ன டிராமா பண்றீங்க விஜய்? அவரு இதெல்லாம் சொன்ன அந்த நியாயமே கிடையாது. அவர் சொன்ன அந்த 30 பேர் விழாவ கொஞ்சம் பார்த்துட்டு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தானா, கொஞ்சம் அவரு ஒழுங்கா ஏங்க நடத்தியிருக்கலாம். ரொம்ப கேவலமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு ம். நீங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களையும், திமுகவையும் விமர்சனம் பண்றீங்க. நியாயமா நீங்க? சொல்லுங்க நீங்க. நீங்க நடத்துற விஷயத்துல எங்கேயாவது பாருங்க, எங்க நிகழ்ச்சி மாரி ஒண்ணு நடத்துற மாரி, ஏங்க இப்படி பண்ணீங்கன்னா, எங்கங்க இருக்கும்? கிரவுட் வருமா? நாளைக்கு எப்போ உங்க பின்னாடி வருவான்? யார் வருவான்? ம். ஹக்கீம் இது வந்து நியாயம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. இத ம். வந்து நீங்க வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க கூட்டமே இருக்கு. அதான் நான் சொல்றேன். இன்னும் ம். 5,00,000 பேர் வந்திருப்பாங்களா? ம். ம். சொல்லுங்க. நீங்க இவரு இப்படி நெனச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒரு 5,000லேருந்து 8,000 பேருங்க வர வழியில. புரியுதுங்களா? காப்பரமத்தி, நாமக்கல்லேருந்து வர்றாரு. வர்ற வழியில அவ்வளோதான் கூட்டம். என்ன? திருக்காம்புலியூர்னு ஒரு ஏரியா, ஒரு சர்க்கிள். அந்த இடத்துல ஒரு 5,000லேருந்து ஒரு 8,000 பேர் இருப்பாங்க அங்க. அத தாண்டி நீங்க இடத்துக்கு வரீங்க. கிரவுட் அங்க நிக்கிறாங்க. ஒரு 25,000, 30,000 பேர் இருப்பாங்க கிரவுட். அவ்வளோதான். எடப்பாடி இருந்துச்சுல்ல,
நடந்த அதே இடம் தான் ஹக்கீம். அதில் வேற எந்த இல்லை, அதே இடம் தான். ஒரு 30,000 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரௌடு எவ்வளோ மணி நேரம் நிற்கிறது உங்களுக்கு? எப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க? இப்போ டிவி பார்க்குறீங்களா, பேப்பர்லாம் படிக்கிறீங்களா? நீங்களே எந்திரிச்சு, ஆனால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுங்க. மேலே ஏறணுன்னா காவல்துறைக்கு நன்றி சொன்னார். ஏன்னா எடப்பாடி வந்த உடனே காவல்துறையை தொலைச்சுன்னு பேசினவர் அவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு விஜய் மேலே ஏறினோடனே போலீஸுக்கு நன்றி சொன்னவர் அங்கங்கே மயக்கமானவனுக்கு அப்புறம் போலீஸ்லாம் எங்கன்னு கேட்குறாரு. வாலண்டியர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணுமா? போலீஸ் வந்து எல்லாத்தையும் மயக்கறவங்களை தூக்கிட்டு போவாங்களா? ஏங்க நீங்கள் கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறீங்க ஒரு இடத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு. அந்த க்ரௌடை பார்த்துட்டு எங்க இல்லைங்க சாரி, நான் ஒரு 5 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுறேன், சிரமத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு நீ வந்தீங்கன்னா ஒரு தலைவனா இருப்பியா? இல்ல தொடர் கதைகள் இருக்கு. 3 வாரமுமே அப்படிதானே? இல்ல ரசிக்கிறிய நீ, அந்த க்ரௌடை பார்த்து ரசிக்கிறிய, நசுக்கிறீங்க, அப்படியே பார்த்து அதை பார்த்து ரசிக்கிறிய நீ. இது நியாயம் இல்லையே விஜய், எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. என்ன அதனால நிகழ்ச்சியை தயவு செய்து அடுத்தடுத்த வாரங்களில் சனிக்கிழமையில கொஞ்சம் வேற மாதிரி நல்லபடியாக நடத்தினாருன்னா சந்தோஷம்தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது ஃபஸ்ட்டு. அடுத்த கட்டமாக தான் நீங்கள் அதை பேசுனதை பற்றி சொல்றீங்க. அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்ன, அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டீங்களே நீங்கள் சொன்ன மாதிரி. இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல் தலைவர்கள்லாம் செந்தில் பாலாஜி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அதுக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்கனவே எடப்பாடி கொடுத்துட்டாரு, இன்னைக்கு விஜயும் கொடுத்துட்டாரு. இந்தியா லெவலில் பேசுறாங்க அவரை பத்திங்கிறாங்க. நீங்க அவரே சொன்னாரு இந்தியா லெவலில் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஒரு வார்த்தை. நீங்க ஒன்றும் இல்லைங்க, பெங்களூர்ல நடந்துச்சுல இந்த ஆர்சிபியோடைய நிகழ்ச்சி இல்லைமா, அதே மாதிரி இதே நிலைமை போச்சுன்னா உங்களையும் அகில இந்திய லெவலில் பேசுவாங்க. கண்டிப்பாக ஒரு 5-6 பேர் ஸ்டாம்பிட் ஆகி செத்து போயிட்டாங்கன்னா விஜய்க்கும் அதே பேர் கிடைச்சிரும். என்ன அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் பல கடுமையான விமர்சனங்களை வந்து போற போக்குல அப்படியே பேசிட்டு போறாரு. இப்ப எடப்பாடி ஏதாவது சில பாயிண்ட்ஸ் ஆவது சொல்லுவாரு, இவர் பாயிண்ட்ஸ் கூட சொல்லாம ஏதோ ஒரு இருக்கிறது போல, எப்படி திரைத்துறையில் இருப்பது போல ஒரு பாடல் போல ஒரு அப்படி ஜாலியா அப்படி பேசிட்டு போற மாதிரி. பாலாஜியை பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க கரூர் வந்து நீங்க டெல்டா விட்டுருங்க, கொங்குல நீங்க எங்க போனீங்கன்னாலும் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு பேரை சொன்னீங்கன்னா தான் அரசியல் பண்ண முடியும். நீங்க முதல்ல ஸ்டாலினுக்கு அடுத்து ஸ்டாலினை பத்தி கூட நீங்க பேசல கரூர்ல, புரியுதுங்களா? நீங்க முழுக்க கிட்டத்தட்ட எடப்பாடியை காப்பி அடிச்ச மாதிரி அவர் சொன்ன அதே ஒரு பாயிண்ட். கடந்த காலங்களில் சிஎம் எப்படி சொன்னாரு, இன்னைக்கு எப்படி சொன்னாருன்னு அதே மேட்ரு. இது புதுசா ஏதாவது பேசுங்க. நீங்க கரூர்ல குறை சொல்ல முடியல, செந்தில் பாலாஜின்னு ஒரு தனிப்பட்ட நபரை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு போறீங்களே என்ன அவரை, மற்றபடி எதுவுமே பேசலையா நீங்க? அவர் எவ்வளவு கொண்டாந்துருக்காரு. நீங்க மெடிக்கல் காலேஜ் அவர் தான் கொண்டாந்துருக்காரு, வேளாண் கல்லூரி கொண்டாந்துருக்காரு செந்தில் பாலாஜி, புரியுதுங்களா? இந்த மஞ்சம்பட்டி ஏரியை பத்தி சொல்லியிருக்காரு, அதுக்கு இப்போ புது ஸ்கீம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அது மெடிக்கல் காலேஜே கொண்டாந்தது அவர் தான். ஏங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம வரலாறு சொன்னோம். நீங்கள் மெடிக்கல் காலேஜ் அதிமுக பீரியடில் அவர் அமைச்சராக இருக்கப்போ வந்தது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த டைம் சுகாதாரத்துறை வந்து விஜயபாஸ்கர் இருந்தார், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அவருக்கு கிடைக்கல. பெரிய பவர்ஃபுல்லாக இருந்த நாமக்கல் தங்கமணி கிடைக்கல, கரூருக்கு வாங்கினார், அப்பயே வாங்கினார் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அப்ப இருந்த முதல்வர்கிட்ட. அதனால எந்த காலகட்டத்திலையும் எந்த இடத்துல இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருப்பாரு, ஒர்க் பண்ணுவாரு. அதனால அவருக்கான முக்கியத்துவம் கிடைக்குது. அப்பதான் அப்படிதான் நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க ஒரே ஒரு டாஸ்மார்க் விஷயத்தை மட்டுமே பேசி பேசி ஒரு காசிப்பா பேசிட்டு போறீங்களே, ஏதாவது பாயிண்டா பேசுங்க. செந்தில் பாலாஜியா இது அப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இந்த ஆதாரம்லாம் இருக்கு, ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க. நீங்களும் ஏதோ மஞ்சள் பத்திரிகையில் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் ஒரு மஞ்சள் அரசியல்வாதி மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு போறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? பல முறை விளக்கமும் கொடுக்கப்பட்டு விட்டது இல்ல சார். இப்ப சிலிண்டர் போட வர அண்ணாச்சி அவருக்கு ஏதோ தூக்கிட்டு வர்றாருன்னு 30 ரூபா 50 ரூபா கூட தான் வாங்குறாங்க. ஆனா எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு 50 ரூபா 30 ரூபா கூட தான். இது நம்மளே சொல்லிட்டாங்க, இது வந்து மோடிக்கு போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். சிலிண்டர்ல வாங்கின காசு 20 ரூபா 25 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபா வாங்குறாங்க. சில மோடிக்கோ இல்ல மத்திய அமைச்சருக்கோ போகுதா? நீங்க சொல்லுவீங்களா விஜய்? அதை பத்தி பேசுவீங்களா? ஏன் நீங்க வேற பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க தான் சொல்றீங்களா ஒவ்வொரு ஊருக்கு வந்திருக்கிறீங்க, ஊரை பத்தி பேசுங்க. குளித்தலையை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை, குளித்தலைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
கிருஷ்ணாபுரம்னு ஒரு தொகுதி இருக்குது, அரவாக்குறிச்சி நல்ல இருக்குது, வேளை பள்ளப்பட்டி அந்த இருக்குது. அவர் எத பேசியிருக்கும் பத்தியுமே போது தெரியல உங்களுக்கு. சீட்ட பார்த்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெளிவா பேசிட்டாரு. நாமக்கல்ல சீட்டு பார்க்காம ரொம்ப இல்ல ரொம்ப கேம் ஜாம் ஆயிடுச்சு பேசும்போது. இல்ல அதுதான் இன்னைக்குமே கொலாப்ஸ். ஒரு குழந்தை காணா போயிடுச்சுன்னு நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. ஒரு தலைவனா நீங்க? 9 வயது குழந்தை காணாமல் ஆமா. போயிடுச்சு. யாரா இருந்தாலும் கண்டுபிடிங்கப்பா பிரதர் ஆதவ் வந்து அப்படிங்கிறீங்க. சொல்றாரு மேல. ஆமா. ஆதவர்ஜுன் சொல்லி பேசுறீங்க. ஆமா. என்ன கிரவுட் இது? நீங்க என்ன நடத்துறீங்க நீங்க ஃபங்க்ஷன, நிகழ்ச்சிய? அதனால இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். என்னோட விமர்சனம் அதுதான். நீ எக்கேடு கெட்டு வேணா போ. என் பொழப்பு அரசியல். நேத்து சினிமான்னு ஓட்டுனேன். இன்னைக்கு என்னுடைய பொழப்பு அரசியல்னு வந்துட்டேன். என்ன? நீ எவ்வளவு பேரை பழி வாங்க போறீங்கன்னு தெரியல விஜய். அப்படிதான் பாக்குறேன் நான். என்ன? இப்போ ஒரு சாடிஸ்ட். காவல்துறை இல்ல கடுமையான ஒரு விமர்சனத்தையே திரு விஜய் அவர்கள் மீது முன்வைக்கிறீங்க. காவல்துறை வந்து அனுமதி மறுத்தால் பாத்தீங்களா எனக்கு வந்து அனுமதி மறுக்கிறீங்க. பார்த்து இது வந்து அராஜக திமுக அரசு அப்படின்றாரு. அனுமதி வழங்குனா இப்படி வந்து வரம்பு மீறிய செயல். காலையில கொடுத்தா மதியம் வராரு, மதியம் டைம்னா நைட்டு போய் வந்து பேசுறாரு அப்படிங்கிற பொழுது அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்கா? ஒருவேளை இப்ப குறைந்தபட்சம் இப்ப நம்ம மக்களை பாதுகாக்கணும். இப்ப இந்த கூட்ட நெரிசல்ல நீங்க சொல்லுவது போல உண்மையிலே ஆர்சிபில செலிப்ரேஷன் மாதிரி இப்படி ஆயிடுச்சுன்னா மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு என்ன தமிழக அரசு பண்ணிக்க இருக்கும் போறோம்? இல்லையா? என்ன பண்ண போறாரு? ஹக்கீம் நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து நாமக்கல்ல இருந்து கிளம்புனப்பயே சரியா இல்ல கிரவுடு. சார் எங்களுக்கு போலீஸ் கொஞ்சம் போட்டு எனக்கு கொஞ்சம் வழி ரெடி பண்ணி கொடுங்க. எனக்கு டைம் அங்க நிக்குது. அங்க ஏகப்பட்ட ஆட்கள் நிக்கிறாங்க. நான் முடிச்சுட்டு போகணும் நானு அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லி ஒரு தலைவன்னா அதான் பண்ணணும். ஒரு எஸ்பிக்கு அடிச்சு கொடுங்க சார். நான் பேசுறேன்னு எஸ்பி சார்ட்ட இல்லை டிஐஜிக்கோ ஐஜிக்கோ டிஜிபிக்கே சொல்லுங்க. நீங்க அங்க டிஜிபி தான் பேசுவீங்க. நீங்க பெரிய தலைவனா வைங்க. டிஜிபிக்கு அடிச்சு கொடுங்க. அடிச்சு பேசி சார் ஒன்றும் இல்லை, சில இடத்துல க்ரௌடு இருக்கு, தயவு செய்து எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தா நான் ஸ்பீடாக போயிடுவேன் சார். க்ரௌடு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா போலீஸ் செய்யாதா? எடப்பாடிக்கு செய்யாதா? சீமானுக்கு செய்யாதா? நீங்கள் நினைக்கிற தலைவர்கள் யாரோட வச்சுங்க? திருமாவளவனுக்கு செய்யலையா? முதல்வருக்கு செய்யலையா? ஏங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒரு 5000 பேர் நிற்கிறாங்கிறதுக்காக வேணுங்கனே வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம்? ஒவ்வொரு இடத்துல நீங்கள் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு க்ரௌடை பார்த்தோன்னா இறங்கி மேலே ஏறி கையை மட்டும் ஆட்டிட்டு பேசுறது இல்லை, கையை ஆட்டிட்டு திருப்பி வந்துடுறது. இது ஒவ்வொன்றுக்கும் டைம் ஆகுதுன்னா நீங்கள் எப்படி வரணும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருக்காம்புலியூர்லேருந்து வந்துட்டு ஸ்பாட்டிங் இது மீட்டிங் ஸ்பாட் வரைக்கும் என்ன பண்ணாரு? ஆள் உள்ளே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆள் இல்லை. அவன் க்ரௌடு எல்லாம் அப்படியே அலம் மோதுறான் விஜய் எங்கன்னு. ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்க ஆள் காணும், உள்ளே போயிட்டார். ரிஃப்ரெஷ் பண்ண இருக்கலாம், அதெல்லாம் வேற. இது ஒரு தலைவனா இருக்கிறவன், நீ உட்காந்துருக்கிற, உன்னை நம்பி ஒருத்தன் வந்து ஒரு கூட்டம் பார்த்தது எதை பத்தியுமே சிந்திக்காது. என்ன இப்பயே சிஎம் ஆயிட்டாரா அவரு? கற்பனை உச்சத்துக்கு போயிட்டாரா முக்கியம் அவரு? அதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இல்லை. அவர் சரியா இல்லை என்றால் கண்டிப்பா 2026ங்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய ஃபிளாப்பை கொடுக்கும். அவர் மீண்டும் சினிமாவுக்கு தான் போகணும், அதோட மாற்றம் இல்லை. இந்த கரூர் நிகழ்ச்சியை கூட நம்மளுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா பார்க்குறேன். வேற நிச்சயமா சார். அந்த கரூர்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்திலே என்னென்னவெல்லாம் வந்து மக்களுக்கு இம்சை கொடுக்கும் விதத்திலே வந்து இந்த காட்சிகள் பார்க்கும்போதே நமக்கே பரிதாபமாக தான் இருந்தது. அதை பற்றி கடுமையான விமர்சனத்தை சாடிஸ்ட் என்ற விமர்சனத்தையும் திரு விஜய் அவர்கள் மீது அதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அதை மாத்திக்கணுங்க. திருச்சியில இதே பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு, ரைட்டு, புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அதே மாதிரி நாகப்பட்டினம் போனீங்க, இதே பிரச்சனை வந்துச்சு. நீங்க திருச்சி கிரௌடு சரியா இல்லைங்கிறதுனால பெரம்பலூரே உங்களுக்கு கேன்சல் ஆச்சு. இங்கேயும் அதே மாதிரி 12 மணிக்குலேருந்து 7 மணி வரைக்கும்னா என்னங்க டைமு? என்ன நியாயம்? 7 மணி நேரம் லேட்டாவா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேம். ஏதாவது எல்லாம் ஊரா உள்ளுக்குள்ளலாம் போயிட்டு வர மெயின் ரோட்ல வந்துட்டு போறாரு. நல்லா பாருங்க, நாமக்கல் டு கரூர் மெயின் ரோடு 34 கிலோமீட்டர் பைபாஸ் ரோடு. இது எந்த விதத்துல நியாயம்? ஊருக்குலாம் போயிட்டு கிராமத்துக்குள்ளலாம் போயிட்டு வரோம் சார், கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நியாயம்? பைபாஸ்லேருந்து வர்ற உங்களுக்கு வந்து நீங்க வேணுங்கன்னே அடுத்தவங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டு பண்ணீங்கன்னா அப்புறம் போலீஸ்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடியாது. எப்படிங்க பண்ண முடியும்? அவங்க 10 மணிக்கு வந்திருப்பாங்க போலீஸ் கரூர்ல மீட்டிங் ஸ்பாட்டுக்கு. நீ எத்தனை மணி வரைக்கும் உட்காந்துருப்பா நிற்பாங்க? நீ தேச தலைவரா நீங்க? சொல்லுங்க பாப்பா. பாப்போம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.